இந்தியாவில் பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்காது. சரியான நேரத்தில் உள்ளே வந்த ரஷ்யா. அமெரிக்காவுக்கு வைக்கப்பட்ட செக். வளைகுடா நாடுகள்ல நிலவிட்டு வரக்கூடிய போர் பதற்றம் காரணமா இந்தியாவுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் எழுந்தது. இந்த நிலையில ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய வாங்கிக்க அமெரிக்கா அனுமதி கொடுத்திருக்கு. இந்த விஷயத்துல ரஷ்யா செஞ்சிருக்கக்கூடிய செயல் அமெரிக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. விஷயம் ரொம்ப சிம்பிள். ரஷ்யா கிட்ட இருந்து நாம எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருந்தோம். குறுக்க வந்த அமெரிக்கா, "ஆகாது, ஆகாது. இதெல்லாம் செட் ஆகாது" அப்படின்னு சொல்லி ரஷ்ய எண்ணெய்க்கு 25% வரைக்கும் வரிய இந்தியா மேல போட்டுது. வரி அழுத்தம் காரணமா நாம ரஷ்ய எண்ணெய வாங்குறத நிறுத்திக்கிட்டோம். அதுக்கு பதிலா வளைகுடா நாடுகள் கிட்ட இருந்து எண்ணெய் இறக்குமதிய அதிகரிச்சுக்கிட்டோம். ஆனா இங்க தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஈரான் விஷயத்த அமெரிக்கா பத்த வச்சிருக்கிறதால மொத்த வளைகுடாவும் பத்தி எரியுது. அதனால நாம எதிர்பார்த்த அளவுக்கு எண்ணெய் கிடைக்கல. இப்படியே போனா இந்தியாவுல பெட்ரோல், டீசல் விலை உயரும். இது அமெரிக்காவுக்கு எதிரான கோபமா மாறும். இந்த சூழல்ல தான் அமெரிக்கா ஆஃபர் குடுத்திருக்கு. அதாவது மார்ச் 5ஆம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் 1 மாசத்துக்கு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிக்கலாம். இதனால இந்தியாவுக்கு எந்த வரியும் போட மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. இதையெல்லாம் பார்க்கிறப்போ, அடடா! அமெரிக்காவுக்கு எவ்ளோ தாராள மனசு அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஆனா, இந்தியாவுக்கு இந்த நெருக்கடிய ஏற்படுத்தினதே அமெரிக்கா தான் அப்படிங்கிறது தனிக்கத. விஷயம் இப்படி இருக்கையில, இந்த வாய்ப்ப யூஸ் பண்ணிக்க ரஷ்யா தனி பிளான வச்சிருக்கு. அதாவது, நாங்க சப்ளை செய்யற எண்ணெய்க்கு கணக்கு காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ரஷ்ய அதிபர் மாளிகையோட செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெய்கோவ் இது பத்தி சொல்லும்போது, தீய எண்ணம் கொண்டவர்கள் அதிகம் இருப்பதால் பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல் காரணங்களுக்காக இந்த தகவல்களை நாங்கள் ரகசியமாக வைக்க முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்யா இப்படி சொன்னதுக்கு பின்னாடி 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் அமெரிக்கா விதிச்ச விலை உச்சவரம்பு அப்படிங்கறதுல இருந்து ரஷ்யா தப்பிக்க இப்படி செய்யுது. அதாவது இப்போ உலகம் முழுக்க எரிபொருள் கிடைக்கிறது சவாலா மாறி இருக்கு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரஷ்யா அதிக விலைக்கு எண்ணெய விற்க கூடாது. குறிப்பிட்ட அளவு எரிபொருட்களை குறிப்பிட்ட அளவுல தான் விற்கணும். இதை மீறினா ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அப்புறம் ஐரோப்பிய நாடுகள் கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தது. இதுக்கு பெயர் தான் விலை உச்சவரம்பு. இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா எத்தனை கப்பல் கச்சா எண்ணெய விக்கிறோம் அப்படிங்கறத ரஷ்யா வெளியில சொல்லாம மறைக்கணும். 2வது காரணம், இந்தியாவுக்கு அதிக அளவுல எரிபொருளை விற்கத்தான் கணக்கு காட்ட மாட்டோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. இந்தியா அதிக அளவுல எரிபொருளை வாங்கி வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால ரஷ்யா எடுத்திருக்கக்கூடிய முடிவு இந்தியாவுக்கு ரொம்பவுமே சாதகமா மாறி இருக்கு. இது மூலமா எதிர்வரக்கூடிய நாட்கள்ல இந்தியாவுல பெட்ரோல், டீசல் விலை உயராது.